தென்னாப்பிரிக்காவின் தலையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறது அரசாங்கம். இலங்கை செல்லும் பிரித்தானிய பிரஜைகளுக்கு பயண எச்சரிக்கை. சிறைச்சாலை வன்முறைகள் தொடர்பில் அரசாங்கம் ஐநாவின் உதவியை நாட வேண்டும். அமைச்சர் ரிஷார்டின் சகோதரரே நீதவானை அச்சுறுத்தியதாக புலனாய்வு பிரிவு கூறுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் தலையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் மத்தியஸ்தம் வகிக்க தயாரென்று தென்னாப்பிரிக்கா அறிவித்திருந்தது. எனினும் மூன்றாம் தரப்பின் தலையீட்டுக்கு அனுமதி இல்லை என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த தென்னாப்பிரிக்க ராஜதந்திரிகள் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் மத்தியஸ்தம் வகிக்க தயாரென்று அறிவித்திருந்தனர். தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்களின் உந்துதலினால் தென்னாப்பிரிக்க ராஜதந்திரிகள் இவ்வாறான யோசனை திட்டத்தை முன்வைத்துள்ளதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற இன முரண்பாடுகளின் போது அந்த நாடு வெளிநாட்டு சக்திகளின் தலையீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரியொருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்யும் பிரித்தானிய பிரஜைகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் தேசியவாத சக்திகளின் ஆதிக்கம் அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேற்குலக நாடுகளுக்கு எதிரான, குறிப்பாக பிரித்தானியாவுக்கு எதிரான நிலைப்பாடு உருவாகியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய உயர் சாணிகர் ஆலயத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பிரித்தானிய பிரஜைகளுக்கு எதிராக இலங்கையில் போராட்டங்கள் நடத்தப்படவில்லை என்ற போதிலும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் தமது நாட்டு பிரஜைகள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் யுத்த ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் சோதனைச் சாவடிகள் காணப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறைச்சாலைகளில் இடம்பெற்று வரும் வன்முறைகள் தொடர்பில் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உதவியை நாட வேண்டுமென்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைகளில் இடம்பெற்ற பாரிய வன்முறைகளால் 2 தமிழ் கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வவுனியா சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் படுகாயமடைந்து 1 மாத காலத்துக்கு மேல் கோமா நிலையில் இருந்த டில்ருக்ஷன் என்ற கைதி அண்மையில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பு சொல்ல வேண்டுமென்று மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை அதிகாரிகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளனர். சிறைச்சாலை வன்முறை தொடர்பில் உள்நாட்டு ரீதியில் காத்திரமான விசாரணை பொறிமுறையொன்று உருவாக்கப்படும் என்பதில் சந்தேகம் நிலவி வருவதாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஒத்துழைப்புடன் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் சகோதரரே மன்னார் நீதவான் அந்தனி பிள்ளை ஜூட்சனை அச்சுறுத்தியதாக புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். நீதவானை தாம் அச்சுறுத்தியதாக சகோதரர் ஒப்புக்கொண்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினர் கூறினர். எனினும் அமைச்சரே தம்மை தொலைபேசியூடாக அச்சுறுத்தியதாக நீதவான் ஜூட்சன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அமைச்சர் பதியுதீனை நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராணுவ உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய தென்கிழக்காசிய நாடுகளுக்கான அமெரிக்க துணை பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் சிங் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போதே 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்புசார் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள சிறந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நல்லிணக்க முனைப்புகள் தொடர்பில் தூதுவர் ஜாலிய விக்ரமசூரிய
துணை பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் சிங்குக்கு விளக்கியுள்ளார். இதேவேளை பாதுகாப்பு விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயற்பட முடியும் என்று விக்ரம் சிங் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு, கடற்கொள்ளை, அனர்த்த நிலைமை, மனிதாபிமான உதவி போன்ற பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு விவகாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் நடைபெற்ற ஏல விற்பனையொன்றில் வெள்ளைப்பூண்டு கொள்கலன் ஒன்றை கொள்வனவு செய்த புறக்கோட்டையைச் சேர்ந்த தமிழ் வர்த்தகர் ஒருவரை கடத்திச் சென்று 50 லட்சம் ரூபாய் கப்பம் கோரி 35,50,000 ரூபாவை கப்பமாக பெற்ற வர்த்தகராக தன்னை இனங்காட்டிக் கொண்ட பாதாள உலகத் தலைவர் உள்ளிட்ட குழுவொன்றை கைது செய்ய கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். துறைமுகத்தில் கடந்த 14ஆம் தேதி ஏல விற்பனை நடைபெற்றதோடு அன்று மாலை வர்த்தகர் கடத்திச் செல்லப்பட்டார். துறைமுகத்தில் நடைபெற்ற ஏல விற்பனையில் 15,90,000 ரூபாவுக்கு வர்த்தகர் வெள்ளைப்பூண்டு கொள்கலனை வாங்கியுள்ளார். துறைமுகத்தில் நடைபெறும் ஏல விற்பனையில் எவ்வளவு பணத்தை செலுத்தி பொருட்களை கொள்வனவு செய்தாலும் அதனை கட்டாயமாக 2வது ஏல விற்பனைக்கு விட வேண்டும் என்றும், இந்த ஏல விற்பனையை நடத்துபவர்கள் பாதாள உலக வர்த்தகர்களே என்று தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பணத்தை செலுத்தி வெள்ளைப்பூண்டு கொள்கலனை துறைமுகத்திலிருந்து வெளியில் எடுத்துச் சென்றாலும் அது வர்த்தகருக்கு கிடைக்காது. 2வது ஏல விற்பனையிலும் கொள்கலனை குறித்த தமிழ் வர்த்தகரே கொள்வனவு செய்துள்ளார். துறைமுகத்தில் கொள்வனவு செய்த தொகையை விட 7.2 லட்சம் ரூபாவை அதிகமாக செலுத்தி அவர் 2வது ஏலத்தில் கொள்வனவு செய்தார். மேலதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட தொகையை 2வது ஏலத்தை நடத்திய பாதாள உலக வர்த்தகர்களே பகிர்ந்து செல்வர். ஏலத்தில் வெள்ளைப்பூண்டை கொள்வனவு செய்த வர்த்தகரிடம் அப்போது கையில் 5.2 லட்சம் ரூபாய் மாத்திரமே இருந்துள்ளது. இதனால் மிகுதி பணத்தை எடுத்து வர புறக்கோட்டையில் உள்ள தனது வர்த்தக நிலையத்துக்கு அவர் முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளார். அப்போது ஆமர் வீதி காவல்துறை நிலையத்துக்கு அருகில் முச்சக்கர வண்டியில் சென்றவர்கள் வர்த்தகரை கடத்திச் சென்று கப்ப பணத்தை பெற்றுள்ளனர். சம்பவம் குறித்து கொட்டாஞ்சேனை காவல்துறை நிலையத்தில் வர்த்தகர் முறைப்பாடு செய்துள்ளார். இராணுவ ஆக்கிரமிப்பு, திட்டமிட்டு அரங்கேறும் சிங்கள குடியேற்றங்கள், ஸ்தம்பிதமடைந்துள்ள மீள்குடியேற்ற நடவடிக்கை உட்பட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் அண்மை காலமாக தலைதூக்கி வரும் பிரச்சினைகள் தொடர்பில் வரும் 22ஆம் தேதி புதன்கிழமை நாடாளுமன்றில் முழுநாள் விவாதம் ஒன்று நடைபெறவுள்ளது. வடக்கு கிழக்கில் தற்போது நிலவும் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டும் பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வருகிறது. கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இது தொடர்பில் ஆராயப்பட்டு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இனப்பெரம்பல் விகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கில் இலங்கை அரசு வடக்கு கிழக்கில் அரங்கேற்றி வரும் குடியேற்ற நடவடிக்கைகள் அசுர வேகத்தில் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. அத்துடன் சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தின் தலையீடு அதிகரித்துள்ளது. இவற்றை சுட்டிக்காட்டும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவுள்ளது. அதேவேளை காணாமல் போனோர் தொடர்பில் அரசு பதிலளிக்க வேண்டும், மீள்குடியேற்றத்தை பூரணப்படுத்த வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் ஆகிய விடயங்களை செய்யுமாறு நல்லிணக்க ஆணைக்குழு சிபாரசுகளை முன்வைத்துள்ள போதிலும் அவற்றை செய்வதற்கு அரசு காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்ற விடயத்தையும் இந்த விவாதத்தின் போது கூட்டமைப்பு சுட்டிக்காட்டவுள்ளது. புதிதாக வடக்கு கிழக்கில் அமைக்கப்பட்டு வரும் இராணுவ முகாம்கள், மந்தகதியில் இடம்பெற்று வரும் மீள்குடியேற்றம், அதிலுள்ள குறைபாடுகள் ஆகியன குறித்தும் கூட்டமைப்பு சபையில் பேசவுள்ளது. வரும் 21ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் நாடாளுமன்றம் கூடவுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தகம் தொடர்பாக சிறந்த வளர்ச்சி வேகத்தை காட்டுவதாகவும் இந்நிலைமை மேலும் அதிகரிக்க இந்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் அசோக் கேகாந்தா தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள் 70% அதிகரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நேற்று நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். கடந்த வருடத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் அதிகரித்தது. அத்துடன் வடக்கில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் 50,000 வீட்டுத் திட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய அரசாங்கம் வெளிநாடு ஒன்றில் மேற்கொள்ளும் பாரிய வீடமைப்பு திட்டம் இதுவாகும் என்றும் இந்திய உயர்சாணிகர் தெரிவித்தார். அதேவேளை அரசியல் ரீதியாகவும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளதாகவும் அசோக் கேகாந்தா கூறியுள்ளார். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை குழப்ப நிலைமைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு சொல்ல வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது.
கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் இடம்பெற்று வரும் குழப்பம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய காரணத்தாலேயே பங்கு பரிவர்த்தனையின் தலைவர் திலக் கருணாரட்ன பதவியை துறக்க நேரிட்டுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். பங்கு பரிவர்த்தனையில் இடம்பெறும் ஊழல் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாரில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நடவடிக்கை மூலம் பங்குச் சந்தையின் நம்பிக்கைத் தன்மையை உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் கட்டியெழுப்ப முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.